राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। 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 जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास महाराज की जय। रामन सूर्य कुल नायकन रघुवंशम அப்படினு ரொம்ப அழகா காளிதாசன் எழுதியிருக்கார். ரகுவினுடைய வம்சத்தில் வந்தவன் ராகவன் ராமச்சந்திரமூர்த்தி. சூரிய குலம் நம்ம பாரத பூமி உலகத்துல முக்கியமா ரெண்டு குலம் தான் சொல்றது. ஒன்னு சூரிய குலம், ஒன்னு சந்திர குலம். ராமச்சந்திரமூர்த்தி எல்லாம் சூரிய குலத்தை சேர்ந்தவன். அப்ப கிருஷ்ணன் யோசிச்சு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. யாதவ குலம்னு சொல்வேள், அது எந்த பக்கம் வரும் கவனிங்க. சூரிய குலம் இஷ்வாகு வாழலாம். இஷ்வாகு, ஹரிச்சந்திரன், பகீரதன், அம்பரீஷன் இவர்கள் எல்லாருமே ancestors ஆஃப் ராம, ராமனுடைய முன்னோர்கள். திலீபன் ரொம்ப பெரிய பெரிய ஆட்கள், ரொம்ப பெரிய ஆள். சோ ராமன் சூரிய குலத்திலே வந்தான். அதனால என்ன அர்த்தம்? சூரிய நாராயணன் அர்த்தம். நேதி சாசல் ராமனுடைய மூர்த்தியை எல்லாரும் பார்த்தீர்கள் இல்லவா? அந்த ராமனுடைய மூர்த்தி எவ்வளவு அழகா நம்ம சமர்த்த ராமதாசர் ஜோரா கிருஷ்ணா நதியிலிருந்து எடுத்துட்டு வந்தார்னு பார்த்தோம். கிருஷ்ணன் தந்த ராமன். அந்த மூர்த்தியை நல்லா கவனிச்சு பார்த்தேன்னா என்ன விஷயம், என்ன வித்தியாசம்னு கேட்டு நிறைய பேர் ரொம்ப அழகா சொன்னது விஷயம் அழகா கவனிச்சிருக்க. ரொம்ப சந்தோஷம். ராமனுடைய கையில் வில்லும் இல்லை, அம்பும் இல்லை. ரெண்டு திருக்கைகளோட ராமச்சந்திர மூர்த்தி. அந்த ரெண்டு கைகள்லையும் அவன் கமலம், தாமரை பூவை வச்சிருக்கான். அந்த மூர்த்தியினுடைய திருவாச்சின்னு சொல்லுவா. அந்த பகவானை சுத்தி ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கு இல்லையா? அதுல ராமனுடைய ஒரு பக்கத்துல ஒரு ஆணும், இடது பக்கத்துல ஒரு பெண்ணுமாக ரெண்டு மூர்த்திகள் இருக்கு. நல்லா கவனிச்சு பாருங்க. இப்ப கேட்கும் பொழுதே கூட நீங்க ஜூம் இன் பண்ணி ஜூம் அவுட் பண்ணி பார்க்கலாம். சோ இது ராமன் தான். கீழே பார்த்தோம்னா ராமனுடைய திருவடி கீழே ஒரு வெள்ளி பீட்டத்தினுடைய கவசம் மாதிரி போட்டிருக்கு. அதில் பார்த்தோம்னா அழகா ஒரு 7 குதிரைகள் இருக்கு. வாரத்துக்கு 7 நாட்கள்
7 குதிரைகள், நடுவுல ஆஞ்சநேய மூர்த்தி இருக்கார். அப்ப எப்படி ராமன்னு சொல்ல முடியும் அப்படின்னா, மெயினா சமர்த்த ராமதாசர் காலத்திலேயே சில பேர் இது ராமன் இல்லை சூரியன் தான், ஏன்னா கையில் கமலம் கொண்டு உள்ளார் அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணான். சமர்த்த ராமதாசர் இவன் ராமன் தான், ஏன்னா ஒரு பக்கம் லக்ஷ்மணனும் ஒரு பக்கம் சீதையும் இருப்பதனாலே இவன் ராமன் தான் அப்படின்னு நிரூபணம் பண்ணார். ராமன் எல்லா சந்தர்ப்பத்திலையுமே வில்லும் அம்பும் கொண்டுதான் இருக்கணும்னு கட்டாயம் இல்லை. இப்ப ராமன் சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது அவன் அம்மா எல்லாம் கையில வச்சுக்கும் பொழுது ஜாலியா விளையாடிட்டு இருக்கும் பொழுதுலாம் வில் அம்போட இல்லவே இல்லை குழந்தை. காகபுசண்டி அப்படின்னு ஒரு ரிஷி உண்டு, காகபுஜண்டர் அப்படின்னு சொல்லி, அந்த காகபுசண்டி அவர் தபஸ் பண்ண இடம் கூட இருக்கு ஹிமாலயாஸ்ல. பத்ரிகாசிரமம் போற வழியில விஷ்ணு பிரயாகிலிருந்து மேல போகணும். ரொம்ப நாள் ஆசை, எப்படி போக போறோன்னு தெரியல, எப்ப போக போறேன்னு தெரியல. ஒரு ட்ரெக்கிங் போனோம், அது தங்குற இடம்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதுதான் மெயின். அந்த ட்ரெக்கிங்ல போய் தங்குற இடம் எவ்வளவு சௌகரியமா இருக்கு அப்படின்னு கவனிச்சுட்டு தான் பார்க்கணும். பார்ப்போம். அங்க அந்த காகபுசண்டி இந்த ரிஷிக்கு ராமன் சின்ன குழந்தையா தான் பார்க்கிறார். அவர் கௌசல்யா அம்மா மம்மம் ஊட்டின்னு இருக்கும் பொழுதுதான் பார்க்கிறார். அப்ப கையில ராமனுடைய கையில வில்லு அம்பெல்லாம் கிடையாது. ஒண்ணு சித்திரக்கூடத்துல சீதா மாதா மடியில சுவாமி படுத்துட்டு இருக்கும் பொழுது கையில வில்லு அம்பெல்லாம் கொண்டு படுக்கல. அப்பதான் புல்லை எடுத்து பிரம்மாஸ்திர மந்திரத்தை சொல்லி அப்படி ஏவரா. அந்த புல்லுதான் காகாசுரனை 14 லோகங்களையும் துரத்திட்டு அப்படின்னு காண கிடைக்கிறது. இன்னொன்னு, ராமன் வனவாசம் இல்லாட்டி சரையுலெல்லாம் சீதா மாதாவோட ஜலக்கிரீடை பண்ணும் பொழுதெல்லாம் கையில வில்லம்பெல்லாம் கிடையாது. ஒரு குளத்துல எல்லாம் இறங்கும் பொழுது அங்கேருந்து அழகா தாமரையை பிரிச்சு இப்படி சீட்டை கிட்ட கொடுக்கும் பொழுதெல்லாம் 2 கையில 2 தாமரை அப்படி கொடுப்பான் இல்லையா, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் ராமனை போல யாருக்கு காதலிக்க தெரியும்? ரசிச்சு ரசிச்சு காதல் செய்யக்கூடியவன் ராமன். சீதைய அங்குலம் அங்குலமா ரசிக்க கூடியவன் ராமன். சீதைய அங்குலம் அங்குலமா வர்ணிக்க தெரிஞ்சவன் ராமன். சீதைய அங்குலம் அங்குலமா சந்தோஷப்படுத்த தெரிஞ்சவன் ராமன். காதலன் ராமச்சந்திரமூர்த்தி. அதனால்தானே ஆண்டாள் கூட மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய் திறவாய் அப்படின்னு அழகா ராமனை மனத்துக்கினியான் அப்படின்னு தான் வர்ணிக்கிறான். சோ ராமனுடைய கைகள்ல தாமரையும் கொண்டு அவன் இருக்கலாம். அப்படி இந்த ராமனுடைய மூர்த்தி சமர்த்த ராமதாசருக்கு அவ்வளவு அழகா கிருஷ்ணா நதியில உள்ள கிடைச்சிடுது. சந்தோஷம். இவர் முதல் நாள் ராத்திரியிலிருந்து ராமராயா ராமதாசா ராமதாசா அப்படின்னு கூப்பிட்டுட்டே தான் இருந்தான். ராமதாசருக்கு அது ராமன் தான் கூப்பிடுறான் அப்படின்ற ஒரு உத்தரவாதம் கிடைச்ச பிறகுதான் கிருஷ்ணா நதிக்குள்ள போய் ஆழத்துல இந்த ராமன் இருந்தான். அதான் அழகு. பகவான் எந்த இடத்துல எந்த காலத்துல எந்த விதத்துல எப்படி அவதரிப்பான் அப்படின்றது அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அப்ப சுவாமி சமர்த்த ராமதாசருக்காக இப்படி 2 கமலங்களோட சீதா லக்ஷ்மணர் சமேதராக ஆவிர்பவிச்சுட்டார். சமர்த்த ராமதாசர் இந்த ராமன் எடுக்கும்பொழுது என்னைய அழிச்சுட்டு போ அப்படின்னு இன்னொரு குரல். அங்க ஒரு தேவி
உடனே அந்த தேவியும் எடுத்துண்டு ராமனையும் எடுத்துண்டு சமர்த்த ராமதாசர் வெளியில வர்றார். அதை எப்படி எடுத்து வர முடியுமான்னா, தண்ணிக்குள்ள பெருசா கணம் தெரியாது. அது அவருக்கு நல்ல பலம் உண்டு. அவரெல்லாம் கிராமத்திலேயே இருந்தவர். சமயத்துல யாராவது தண்ணியில விழுந்துட்டா கூட கிராமத்துல இருக்கவாள் அவளை முதுக வச்சுலாம் இழுத்துலாம் ஸ்விம்மிங் பண்ணிட்டு வருவா, நீச்சல் அடிச்சுட்டு வருவா. அப்ப இந்த ராமனை, அது ராமன் அவனா வந்திருக்கான், விட்டு வரான்னு அந்த ராமனை கொண்டு வந்து அவ்வளவு சந்தோஷம். அங்க இன்னொரு தேவி அவளையும் எடுத்துன்னு வந்துட்டார். அவ்வளவு அழகா இந்த அங்காப்பூர் இந்த கிருஷ்ணா நதியிலிருந்து தான் கிடைச்சா. அவ தேவி பேர் அங்காயி தேவின்னு பேர். இன்னைக்கு அவள் வந்து சஜ்ஜன்கட்ல இருக்காளாம். நான் சஜ்ஜன்கட் போயிருக்கேன், அங்க ஒரு தேவியை பார்த்திருக்கேன். அது இவள் தானான்னு எனக்கு தெரியல. இப்ப இதுக்காக போய் சஜ்ஜன்கட் போய் பார்க்கணும். ஸோ இந்த சாஃபல் ராமன் ராமராயா 2 கைகள்ல தாமரை கொண்டு நிற்கிறான். அழகு இல்லையா? இப்ப இந்த புரி ஜெகநாதன் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எந்த மூர்த்தின்னு வந்து ஜெனரலைஸ் பண்ணி சொல்லவே முடியாது. ஆனா அவ்வளவு அழகா அந்த மூர்த்தி பிரதிஷ்டை ஆகும் பொழுது கிருஷ்ணன் பலராமன் சுபத்ரான் அந்த அவ்வளவு அழகா வந்ததுனால இன்னி வரைக்கும் நமக்கு தெரியலடி. ஜெனரலா கொண்டு போய் யாராவது ஒரு விஷயமே சொல்லாமல் நேர புரியில கொண்டு நிக்க வச்சுட்டு சுவாமியை பார்த்து இவர் யார் சொல்லுங்கோ அப்படின்னு நிச்சயமா யாராலையும் சொல்லவே முடியாது. சாதாரண மனுஷாலால் சொல்ல முடியாது. பரம பக்தர்களாலே அவர் எந்த சுவாமி அப்படின்னு உணர முடியும். அந்த மாதிரி இந்த ராமராயா, நீ எங்கேயாவது 2 கையில தாமரை எல்லாம் வச்சுட்டேன்னா இந்த சாஃபல் ராமராயாவை நினைச்சுக்கோங்க, பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இவனை போய் பார்க்கணும். சாஃபல் வந்து சாஃபல, ஓகேவா? சாஃபல் அப்படிதான் அர்த்தம் வார்த்தை. சாஃபல் வந்து சதாரா அங்கதான் இருக்கு. புனேல இருந்து போன புனே ஏர்போர்ட்ல இருந்து போனா மிஞ்சி போனா ஒரு 3-4 மணி நேரம் ஆகும், அவ்வளவுதான். சூப்பர்ல. எப்பயா புனே பக்கம்லாம் போனேன்னா இந்த சாஃபல் ராமராய போய் பார்த்துட்டு வாங்க. நானும் பார்த்ததில்லை, போய் பார்க்கணும், ஆசையா இருக்கு. நிச்சயமா ராமன் கூப்பிடுவான், போயிட்டு வருவேன். நிச்சயமா உங்களையும் பகவான் கூப்பிடுவான். முடிஞ்சா என் கூட வாங்கோ, எடி தனியா இப்போ உங்க எப்படியோ போய் பார்த்துட்டு வாங்கோ, தப்பே இல்லை. ஊரு அந்த சவுக்கார் வந்து சமர்த்த ராமதாசர் தண்ணிக்குள்ள போனாரு, ஆளை காணமே அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போய் ஊர்ல மக்களை கூட்டினாலும் அதுக்குள்ள சமர்த்த ராமதாசர் 2 மூர்த்தி எடுத்துட்டு வந்தோன்னே ஊரே பிரமிச்சு போயிடுச்சு. அவ அதே இடத்துல குளிக்கிறவா, பல வருஷங்களா அங்க இருக்கா. இது வந்து மரமூர்த்தி கிடையாதுன்னா, சாஃபல் ராமராயா வந்து கல்லுனால் ஆன மூர்த்தி தான். சரியா? பார்க்கறதுக்கு அந்த கல்லுடைய கலர் ரெட் ஸ்டோன் மாதிரி இருக்கார் சுவாமி. சரியா? இது வந்து மரத்தினாலான மூர்த்தி இல்லை. வேற போய் பாருங்க, அப்ப தெரியும். சரியா? அப்ப ஊரே ஆனந்தம். அவர் எடுத்துட்டு வந்து வெளில வந்துட்டு அப்படியே கண்கள்ல கண்ணீர் வழிய சமர்த்த ராமதாசர் அப்படியே கரையில் அப்படி நின்று ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம 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 அப்படின்னு அழகா பாட, ஜனங்கள் எல்லாம் பாட, ஊர்க்கார எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அந்த ராமனை கொண்டாடி பூ தூவி கற்பூர ஆரத்தி காட்டி மேனி சிலிர்த்தார்கள். நிஜமாவே ஒரு எங்கேயோ இருந்த ஒரு மூர்த்தி ஒரு மகாத்மா கையில கிடைச்சி வெளில வராருன்னா அவ்வளவு பெரிய விஷயம். நிஜமாவே பேசும் தெய்வம் அல்லவா? நம்ம சத்சங்கத்தில் இருக்கக்கூடிய வேதநாதன் கிருஷ்ணன் பேசும் மூர்த்தி.
என்னை அழைச்சிட்டு போன்னு என்னை படுத்தி என் கூட வந்தவன் அந்த வேதநாதன். அழகன், வித்தியாசமான வேதநாதன். எல்லா கிருஷ்ணனும் இந்த திரிபங்கி ரூபத்துல வலது காலை மடிச்சுண்டு இடது காலை நேர வச்சுட்டு இருப்பான். இவன் இடது காலை நேர வச்சு வலது காலை நேர வச்சுட்டு இடது காலை மடிச்சுண்டு நிற்பான். இந்த நம்ம ராதே கிருஷ்ணா சத்சங்கத்தினுடைய வேதநாதன் அழகன். அதுக்குள்ள இந்த விஷயம் சாஃபல் வரைக்கும் விஷயம் தெரிஞ்செடுத்து. அப்பதான் இந்த ஊர்ல இருக்க வாழ்க்கெல்லாம் தெரியறது. இவர் இந்த மாதிரி நிறைய பேருக்கு விஷயம் தெரியும், கோவில் கட்டிட்டு இருக்கார், அதற்கான மூர்த்தி இவன் தான் அப்படின்னு ஊரே திரண்டு அழகா ராமநாமத்தை ஜபிச்சு சமர்த்த ராமதாசர் தன் கையிலேயே ராமனை எடுத்துண்டு அவர் கூடவே தான் எப்பொழுதுமே கல்யாண் சுவாமி உண்டே. குருவும் சிஷ்யனுமாக அப்படி சாஃபல் போறார். அதுக்குள்ள அங்க இருக்கக்கூடிய வேணாபாயி, அக்காபாயி, உத்தவ், தத்தாத்திரேயர், வல்ல சிஷ்யா இல்லையா, நிறைய சிஷ்யர்கள் வந்திருக்கா. அத்தனை பேருக்கும் ஆனந்தம். சமர்த்த ராமதாஸ் தான் நிச்சயமா இந்த இடத்துல எந்த விதத்துல ராமன் வரணுமோ அந்த விதத்துல ராமன் வருவான் அப்படின்னு சொல்லி அழகா ஜம்முன்னு காத்துட்டு இருந்தா ராமன் வந்துட்டான். அப்படியே ஆனந்தத்துல தளச்சார்கள். எல்லாருக்கும் சொல்ல முடியாத ஆனந்தம். இப்படி ஒரு ராமனை அவர்கள் பார்த்ததே இல்லை. அவ்வளவு ஆனந்தம் இந்த ராமனை பார்த்துட்டு. பரம சந்தோஷம் அவளுக்கு. எப்படி நமக்கு அயோத்தியால ராமனை பார்த்துட்டு அவ்வளவு சந்தோஷமோ அந்த மாதிரி ஒரு சந்தோஷம். ராமன், சீதா, லக்ஷ்மணன். சரி, ராமன் என்ன வேதத்தை சேர்ந்தவன்? 4 வேதங்கள் உண்டு இல்லையா, ரிக், யஜுர், சாம, அதர்வண வேதம். அல்ல ராமன் எந்த வேதம்? சீதா மாதா எந்த வேதம்? சீதா மாதாவினுடைய நட்சத்திரம் என்ன? எல்லாம் இன்றைய கேள்விகள். ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டுட்டேன், சரியா? இதெல்லாம் அடுத்த கேள்விகள். கண்டுபிடிச்சு சொல்பவர்களுக்கு நிச்சயமாக ராமனுடைய, ராமதாசருடைய, குருஜி அம்மாவினுடைய அனுகிரகம் பூரணமாக உண்டு, சந்தேகமே வேண்டாம். சாஃபல் அவ்வளவு தோரணங்கள் கட்டி அப்படி ஒரு கோலாகலமான வரவேற்பு. கோயில் ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சாச்சு. சுவாமிக்காக தான் வெயிட்டிங். நிஜமாவே கோவில் முடியறதுக்காக தான் சுவாமியும் வெயிட்டிங். எப்படி இந்த மாதிரி ஒரு கோவில் உண்டாகணும் அப்படின்னு ராமன் காத்துட்டு இருந்தான் இல்லையா அயோத்தியால 500 வருஷமா. எவ்வளவோ ராஜ்யங்கள், எவ்வளவோ ராஜாக்கள். ஆனா அவனுக்கு இந்த 2024 இந்த கோவிலுக்குள்ள ஏறணும்னு அவனுடைய சங்கல்பம் இல்லையா. அப்படி சாஃபலுக்கு ராமன் வந்தான். எல்லாரும் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம, ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய. பிரமிச்சு போயிட்டா அந்த மூர்த்தியை பார்த்து. அந்த காம்பீரியம், அந்த ரூப லாவண்யம். ராமதாசா அப்படின்னு சமர்த்த ராமதாசரை கூப்பிட்ட ராமன். ஆசையாரு போய் பார்க்கணும்னு அவன். பேசும் ராமன் இந்த சாஃபல் ராமன். நிச்சயமா உங்களையும் என்னையும் கூப்பிடுவான். போய் தரிசனம் பண்ணுவோம் சாஃபல் ராமராயாவ. அழகா மூர்த்தியை பிரதிஷ்டை பண்ணியாச்சு, பூஜை எல்லாம் பண்ணியாச்சு, பிராண பிரதிஷ்டை பண்ணியாச்சு. ஏற்கனவே
பகவான் பூரணமான சாநித்தியம், ஊரே திரண்டு வர்றது, ஆனந்தத்துல ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் குதூகலம். சமர்த்த ராமதாசருக்கு ஆனந்தம், என் ராமன் வந்துட்டான், இனி ராமராஜ்யம் ஆரம்பிக்கும் அப்படின்னு அவருக்கு ஒரு தீர்மானமான அந்த தபஸ் இன்னும் ஜாஸ்தி ஆயிடுது. நீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. 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 जय बोलो सीता रामचंद्र भगवान की जय. जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय. जय बोलो वीर धीर शूरांजनेय स्वामी की जय. जय बोलो भारत माता की जय. जय हिंद. राधे कृष्णा.